அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிபி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் டிஎன்ஏயு 2023 எப்படி இருந்துச்சு, கட் ஆஃப் கடைசி மார்க் வரைக்கும் என்ன போச்சு அப்படின்றத ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் அந்த விளக்கம் சொல்ல இந்த வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பாருங்கள். இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணி வைங்க, இந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ டிஎன்ஏயு அகாடமிக் ஸ்ட்ரீமில் ஆஃப்லைன் கவுன்சிலிங்னு லாஸ்ட் இயர் ஒன்று பண்ணாங்க, ஓகேங்களா? அப்போ ஆஃப்லைன் கவுன்சிலிங் மீன்ஸ் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் முடிச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேக்கன்சி இருந்துச்சு, நிறைய பேர் ஜாயின் பண்ணலை. அதனால் ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கும் கூப்பிட்ருந்தாங்க. அப்படி பார்க்குறப்ப ஆஃப்லைன் கவுன்சிலிங்கே கிட்டத்தட்ட 3 லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 3வது லிஸ்ட்டு தான் கடைசி லிஸ்ட்டு. அதில் எவ்வளோ மார்க்குக்கு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ பேர் கூப்பிட்ருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, ஓசி கம்யூனிட்டியில் 105 மார்க்கு. அவங்க கம்யூனிட்டி ரேங்க்னு பார்த்தா 33,305லேருந்து 33,000, அதே தான், ஒருத்தர் தான் அந்த ரேங்கில் இருந்தது, அதனால் இருக்குது. அதே போல் பிசிக்கு பார்த்தோம்னா 73 மார்க் வரைக்கும் ஆஃப்லைன் கவுன்சிலிங் கூப்பிட்ருந்தாங்க. அண்டு எவ்வளோ ரேங்க்கு, இது வந்து கம்யூனிட்டி ரேங்க்கு, ஜிஆர்ன்றது ஜெனரல் ரேங்க்கு. கம்யூனிட்டி ரேங்கில் 10,953 அந்த ரேஞ்சும், ஜென்ரல் ரேங்கில் 33,714 அப்படி. அதே போல் பிசியும் பார்த்தோம்னா 97.5 அந்த மார்க் வரைக்கும் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டின்னு சொல்லி கவுன்சிலிங் கால் பண்ணியிருந்தாங்க. எம்பிசிக்கு 74.5, எஸ்சிக்கு 80.5, எஸ்சிஏ 80, எஸ்டி 81. இந்த மாதிரி இவ்வளோ கம்மியாக ராஸில் கூப்பிட்டுருந்தோம். அதுக்கப்புறமா நிறைய பேர் சேராதனால ஸ்பாட் அட்மிஷன் கூட வச்சுருந்தாங்க 2 ரவுண்டு. ஸ்பாட் அட்மிஷன்லேயும் எவ்வளோ ஃபில் ஆச்சு அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. எதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ சொன்னேன்னா, இந்த ஃபைனலாக ஆஃப்லைன் கவுன்சிலிங் அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் வரைக்கும் லாஸ்ட் இயர் கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்றதான். இந்த வருஷமும் இதே போல் வருமா அப்படின்னா அது இப்போ சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, ஒன்ஸ் அது அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. கம்யூனிட்டி ரேங்க்கு, ஜென்ரல் ரேங்க்கு. இந்த ரேங்க்கை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கிறீங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க்கில் இருக்கிறாங்க, எந்த ரேஞ்சில் இருக்காங்க, இதெல்லாம் பொறுத்து தான் இந்த கட் ஆஃப் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லலாம். ஸோ ஆசைப்பனோம் பார்த்தோம்னா நிச்சயம் கட் ஆஃப்லாம் குறையுது. ப்ளஸ் லோயர் மார்க் உள்ளவங்களுக்கெல்லாமே சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் டிஎன்ஏயில். தேங்க்யூ.